சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களே, ஐயப்பன் 48 நாள் விரதத்தின் இன்று 35வது நாள். இந்த நன்னாளில் நாம் காணப்போவது ஒளி. கண்ணால் மட்டும் காணும் சாதாரண ஒளி அல்ல. அது ஆத்மாவை விழிப்பூட்டும், உள்ளத்தை உருக்கும், உயிரையே மாற்றும் தெய்வீக ஒளி. அந்த ஒளி என்பதே மகரஜோதி மற்றும் மகர விளக்கு என்னும் மகர சங்கராந்தியின் பரிசுத்த தருணம். மகர சங்கராந்தி இரவில் சபரிமலையின் அருகே பொன்னம்பல மேட்டில் தோன்றும் அந்த ஜோதி, அது வெறும் தீயின் ஒளி அல்ல. அந்த ஒளி, நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், உன் விரதத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உன் கண்ணீரையும் உன் நம்பிக்கையையும் நான் அறிவேன் என்று ஐயப்பன் நம்மிடம் நேரடியாக பேசும் தருணமே மகரஜோதி என்பது. ஒரு சடங்கு அல்ல, ஒரு நிகழ்ச்சி அல்ல. அது 48 நாட்கள் முழுவதும் ஒரு பக்தன் தன்னைத்தானே சுத்தமாக்கியதற்கான தெய்வீக சான்று, மனம் தூய்மையுடன் இருந்ததற்கான பதில், வாக்கு அடக்கத்திற்கான பதில், உணவு, சிந்தனை, செயல் அனைத்திலும் ஐயனை நினைத்து நடந்ததற்கான அருளின் பதிலே. ஐயப்பனின் 48 நாள் விரதம் நம்மை வெளியில் மாற்றுவதற்கல்ல, உள்ளே மாற்றுவதற்கே. அகங்காரம் குறைய வேண்டும், கோபம் கரைய வேண்டும், பொறாமை அழிய வேண்டும், பொறுமை வளர வேண்டும், அன்பு மலர வேண்டும். அதற்காகவே ஐயன் மகர விளக்கை நமக்கு காட்டுகிறார். மகர விளக்கு என்பது நம் வீட்டின் விளக்கு அல்ல, அது நம் மனத்தின் இருளை அகற்றும் விளக்கு. ஆசை என்னும் இருள், அகங்காரம் என்னும் இருள், கோபம் என்னும் இருள் அனைத்தையும் எரித்து உள்ளத்தில் சாந்தியை மட்டும் விட்டுச் செல்லும் தீபமே மகர விளக்கு. அந்த ஒளியை நாம் காணும் போது நம் உள்ளம் சொல்லும் ஒரே வார்த்தை, ஐயப்பா, என் குறைகளை நீ அறிந்தவன், என் பலவீனங்களை நீ கண்டவன், என்னை முழுமையாக உன் பாதத்தில் ஏற்றுக்கொள். பக்தர்களே, இன்று இந்த 35வது நாளில் உங்கள் வீட்டில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றுங்கள். ஆனால் அதைவிட முக்கியமாக உங்கள் மனத்திற்குள் ஐயனை நினைத்து மனதிற்குள்ளேயே ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் வழிகாட்டும். அந்த ஒளி உங்கள் துன்பங்களை நம்பிக்கையாக மாறும். நாம் ஐயப்பன் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் வீணாகாது. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் அருளுடனும் ஐயப்பன் துணையுடன் நடத்தும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு VK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.